விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் தான் கேட்க இருக்கிறேன். ராமச்சந்திரன், எந்த தியேட்டர்ல இருக்கீங்க? ஷோ முடிஞ்சு ரசிகர்கள் வெளியே வந்திருக்கிறார்களா? என்ன மாதிரியான கொண்டாட்டங்களை அங்கு பார்க்க முடிகிறது? ராமச்சந்திரன், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமா அசோகா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி உள்ளது. அவரது ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடி வருகிறார்கள். இன்று அதிகாலை முதல் திரையரங்குக்கு முன்பாக பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் மிகுந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சென்னை மாநகரை பொறுத்தவரை 3க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் ரசிகர்களுக்காக அதிகாலை அவர்களுக்கு சிறப்பு காட்சியும் என்று படம் திரையிடப்பட்டது. குறிப்பாக நாம நிற்கக்கூடிய பகுதி விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தேவி கருமாரி என்ற திரையரங்கம். இந்த திரையரங்கில் அதிகாலை 5 மணிக்கு இந்த கபாலி படமானது திரையிடப்பட்டு ரசிகர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த திரைப்பட காட்சிக்காகவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தோற்றத்தை போன்று அவரது தீவிர ரசிகர் ஒருவர் நம்மிடம் வந்திருக்கார். அவரிடம் கூடுதலாக கேட்போம். சார், நீங்க உங்க பேர் சொல்லுங்க. இந்த ரஜினிகாந்தோட தோற்றத்தை நீங்க வந்திருக்கீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பட திரையரங்கு ரிலீஸ் ஆகுறதா? முதல்ல ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. அதாவது எங்களுக்கெல்லாம் இது ஒரு திருவிழா மாதிரி. நாங்க இப்ப படம் பார்க்க போறோம். ரொம்ப லேட் ஆச்சு. தேங்க்யூ. ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த திரைப்படத்துல வந்து ஒரு வித்தியாசமான கெட்டப்ல வந்திருக்காங்க. இதுவரை வராத கெட்டப். அந்த கெட்டப்ல நீங்க வந்திருக்கீங்க. அந்த படத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது? ஜி, நைட்டு 10 மணில இருந்து வெயிட் பண்றேன் ஜி. கபாலி சார் நைட்டு 10 மணில இருந்து தூங்காம கொள்ளாம சாப்பிடாம நீண்ட இடைவேளைக்கு பிறகு ரஜினி சாரோட படம் இன்னைக்கு வந்திருக்குது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப மகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்கோம். இந்த படத்தை பாத்துட்டு வந்து நான் மீது ரிசல்ட் சொல்றோம். இந்த ரஜினி படத்தை நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான அந்த படத்தோட காட்சிகள் வந்து தூண்டுதலா அமைஞ்சிருக்கு? அது காட்சிகள் தூண்டுதலா அமைஞ்சதோ இல்லையோ, தலைவர் படம் வந்தா கண்டிப்பா பாப்போம். தயவு செய்து ஆன்லைன்ல டிக்கெட் விடுற பேர்ல பிளாக் பண்ணி இந்த எங்களை ரசிகர்களை ஒரு வாரம் தூக்கம் இல்லாம அலைய விட்டாங்க. புக்கிங் க்ளோஸ் புக்கிங் ஓபனும் ஆகுதுல க்ளோஸ் ஆகுதுல எல்லாத்தையும் அப்படியே பிளாக் பண்ணிட்டு உள்ள வச்சு வச்சுட்டு இருந்தாக்கா அப்புறம் ஏன் ஆன்லைன் வருது? ஒண்ணு ஆன்லைன்ல கூட இல்ல, இங்க கவுண்டர்ல கூட இங்கேயும் கொடுக்காம அங்கேயும் கொடுக்காம வெளியில நீ ஏன் வித்துட்டு இருக்க? இல்ல, இப்ப சாதாரண ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்குதா? கிடைக்கல. ஒரு வாரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டிக்கெட்டுக்கு, கிடைக்கல. நேத்து நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு இந்த டிக்கெட் வாங்கியிருக்கேன். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, எப்படி எதிர்பார்க்கறீங்க? 4 நாள் ஆன்லைன்ல ட்ரை பண்ணி டிக்கெட்டே கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு டிக்கெட் வாங்கிருக்கோம். தலைவர் ரசிகர்களுக்கு இது வந்து உள்ளபடியே தீபாவளி. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம், ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் ஆயிடுச்சு, நாங்க போகணும் உள்ள. நீங்க வேற பேசுறீங்க. நிச்சயமாக இந்த நாள் வந்து ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கு மிகுந்த உற்சாகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அனைத்து திரையரங்கு முன்பாகவே ரசிகர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரையரங்கு முன்பாக கூடியிருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அவர்கள் ஏராளமான பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை மற்ற ரசிகர்களுக்கு வழங்கியும் ஆள் உயரத்திற்கு மிகப்பெரிய அளவில் ராட்சத அளவிற்கு கட் அவுட்டுகளையும் திரையரங்கு முன்பாகவே அவர்கள் நிறுவப்பட்டிருக்கிறதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அசோகா.